புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கும் பகுதியாக இந்த தென் மண்டலத்தை சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருக்க மக்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. புதிய கட்சிகளுக்கு தென் மண்டலத்துல பொதுவாக இதுவரையில் கடந்த பல ஆண்டுகளாக புதுசாக தொடங்கப்பட்ட எந்த கட்சியும் தென் மண்டலத்தில் வெற்றி பெற்று எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இல்லை. மத்திய தமிழகத்திலேயோ வட தமிழகத்திலேயோ இருந்து ஓரளவு கணிசமான வாக்குகளை பெற்ற வரலாறு தான் உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒன்றிலேருந்து 2 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு உங்கள் புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் தமிழக வெற்றி கிடைக்கும், விஜயோடைய கட்சி ஒரு இடம் கிடைக்கும்னு சொல்லிருக்கு. இப்போ ஹோல் தமிழ்நாடு இதுவரையில் நம்ம பார்த்தா அத்தனை மண்டலங்கள்லையும் தென் மண்டலத்தில் தான் தாவேகா கணக்கு தொடங்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ தென் மண்டலத்தில் என்ன காரணியாக இருக்க முடியும்? தென் மண்டலம்னு எடுத்துட்டிங்களா, பிரச்சனைகள் ஒரு காரணம், சாதி சமயம் மற்ற பிரச்சனைகள் 2வது, படித்தவர்கள் கன்னியாகுமரி மாதிரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இருக்காங்க, அவங்களுடைய இது 2வது. இது கடலோர பகுதிகள், தென் மீனவர்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் தென் மண்டலத்தில் இருக்கு. இதெல்லாம் அடிப்படை காரணம். அவங்களுடைய தேவைகள், அபிலாஷைகள், விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட கட்சிக்கு ஆதரவும் இல்லாத கட்சிக்கு இல்லை என்கிற ஒரு சூழல். இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோவில், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் மாதிரியான இடங்கள்ல பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் பாஜக எந்த கட்சியும் சாராமல் பிரபலமாகாத காலத்திலே இடங்களை பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். வேலாயுதம் என்பவர் பெற்றார். அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் இருந்த போதே இந்து முன்னணியை சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் இதே நாகர்கோவில் என்று நினைக்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பெற்றார். இது ஒரு பக்கம். 2வது 2-3 சமுதாயம் அங்கே டாமினண்டா இருக்கு. நாடார் சமுதாயம், அப்புறம் தேவர் முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கு. பட்டியல் இனத்தை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இருக்கு. மீனவர் சமுதாயம் மிக முக்கியமானது. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ அதிமுக சாதகம் இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு முக்கியமான காரணிகளா இருக்கும்.